என்னென்ன படிக்கிற? தாண்டா இதுக்கப்புறம் 2500 ரூபாய் அவனுக்கு கொடுங்க. சிட்டி என்ன? காட்டுக்குள்ள யானை வருதுன்னு சொல்றாங்கல்ல, நம்ம காட்டுக்குள்ள வீடு காட்டுறோமே அது தப்பு இல்லையாண்ணே? ஆமாண்டா தப்புதான். உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய விஷயம்லாம் யோசிக்க தோணுது? இதெல்லாம் என்னண்ணே சுண்டக்கா மேட்ரு. சுனாமியே தடுத்து நிறுத்தலாம், நிறுத்தாம விட்டாங்க. நானே வருத்தத்துல இருக்கேன். என்னடா சொல்ற? சுனாமியை தடுத்து நிறுத்தலாமா? ஆமாண்ணே. இப்ப சுனாமினா என்ன? சுனாமினா கடல் பொங்கி ஊருக்குள்ள வருது. கடல் பொங்கி ஊருக்குள்ள வரதானே சுனாமி. அப்போ பொங்குறது எல்லாத்தையும் அடைக்கலாம்ல. இப்ப கொலை பொங்குது, தண்ணி ஊத்துறாங்க அடங்கிருது. பால் பொங்குது, தண்ணி ஊத்துறாங்க அடங்கிருது. அவ்வளவுதான். ஆமாண்டா, பீர் பொங்கினா கூட ஒரு கடலை உள்ள போட்டா அடங்கிடும். இவ்வளவுதானே. தண்ணி தெளிச்சு அடக்குற மேட்டர் தானே சுனாமி. ஆமா, கடலுக்கு எப்படா தண்ணி தெளிக்கிறது? தண்ணி தெளிக்கிறதுனா தண்ணி தெளிக்கிறது இல்லனே. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தால அடக்கிடலாம்னு சொல்ல வரேனே. டேய், எப்படா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க? எல்லாமே படிக்கிறேனே. அது காரணம் நீதான். காலையிலே டீ வாங்கி கொடுத்து பேப்பர் படிக்க வச்சு என் அறிவை வளர்க்குறியே. அப்படிலாம் இல்லடா, என்ன ரொம்ப புகழாதடா. அவன் எங்க இருப்பான்? டீ கடையில் உட்காந்துருப்பான். போய் சாவி வாங்கிட்டு வா. இருங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், நீ ரொம்ப பெரிய ஆள் தானே. சாவி கொடுப்பா. ஆட்டோ சாவி கொடுப்பா. ஓ, சவாரி என்ன? இருங்க, நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமா, சவாரிக்கு எதுக்கு நான் ஆட்டோ சாவி கேக்குறீங்க? உன் சாவியை கேட்டது சவாரிக்கு இல்ல, உன் வண்டியை தூக்கிட்டு போறதுக்கு தான். ஹலோ, நீங்க யாரு? நீ யார நடுவில் பேசுறதுக்கு? ஹலோ, அவன் என் தம்பி அப்படிதான் கேட்பான். நீங்க யாருங்க? நான் திவான் பையோட ஆள்றா. வண்டிக்கு டியூ கட்டலன்னு வண்டியை தூக்கிட்டு சொல்லிருக்காரா. ஓ, திவான் ஆளுங்களா? என்ன இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? நான் யாரும் நினைச்சு. டேய், நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, திவான் அண்ணன் பாய், அவரு தான் நம்மளுக்கு எல்லாமே. அவர் இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே கிடையாதுடா. நான் உங்களை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கேனே. இந்த கஞ்சி கத்திராவெல்லாம் வேணாம், முதல்ல சாவியை கொடு. டியூவை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போடா. தம்பி, மரியாதை சாவியை கொடுத்துருங்க, இல்லைன்னா வாங்க வேண்டிய விதத்துல வாங்க வேண்டியதா இருக்கும். நாங்கண்ணே, அண்ணன் இப்போ நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது இல்ல. அதுக்கு தான் 3 மாசம் டியூ கட்டாம இருக்கிறியா? குடுறா சாவியை. அண்ணே, சாவி வாங்கிட்டேன். நீங்க முன்னாடி போங்க, நான் ஆட்டோ எடுத்துட்டு வரேன். போங்க. திவான் பாய வந்து பாக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? டேய், அவர் ஒன்றும் வட்டி கடைக்காரர் இல்லை, கசாப்பு கடைக்காரர். அவர் ஒன்றும் ஆட்டோவை தூக்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாரு. அவனை அடிச்சு தூக்கிட்டு சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன பண்றது? பணத்துக்கு ஏதாவது பண்ணணும். என்ன இருந்தாலும் முட்டாள்தனமா நீ அன்னைக்கு பிரியாணி வாங்கி தந்துருக்க கூடாது. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஒரு டீல பார்ட்டியை முடிச்சிட்டு இருப்பேன். நீ தானடா சொன்ன நம்ம பசங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா 1 வருஷத்துக்கு உன்னே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு. நான் சொன்னா உடனே நம்பிடுவியா? ஒருவேளை பிரியாணிக்கு 1 வருஷம் அவனாச்சும் நினைச்சிட்டு இருப்பானா? இப்ப என்னடா பண்றது? உன்கிட்டயும் பணம் இல்லை, என்கிட்டயும் பணம் இல்லை. யார்கிட்ட பணம் வாங்குறதுன்னு யோசிப்போம் வா. சரிடா. மே ஐ கம் இன்? எஸ் மேம். எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த வாரம் நடந்த டிராயிங் காம்படிஷன்ல தி பெஸ்ட் டிராயிங்கா நம்ம சிவானி வரைஞ்ச டிராயிங் செலக்ட் ஆயிருக்கு. இன்னும் 2 வாரத்துக்கு இந்த டிராயிங் தான் நம்ம ஸ்கூல் வெப்சைட் கவர் பேஜ்ல இருக்க போகுது. நாளைக்கு சிவானி அசெம்பிளில வச்சு ஹெட்மிஸ் ஹானர் பண்ணுவாங்க. Thank you students. Thank you miss. Okay ma'am. ஹை குடு. சூப்பர் சிவானி. நாளைக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ரசகுல்லா பண்ணி எடுத்துட்டு வரேன். என் டிராயிங் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எங்க அம்மா நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாங்க. அதை வச்சு வீட்டுல அம்மாக்களை பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு, சைக்கிளு, ஐஸ்கிரீமு, இப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த ஒரு டிராயிங்கை வச்சு வாங்கிடுவேன். எங்க அம்மாவும் எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க. நான் வரைஞ்சேன்ல அந்த டிராயிங்க எங்க அம்மா எங்க வீட்ல ஹால்ல வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா பேசாத, நாளைக்கு எங்க வீட்லயும் எல்லாம் பண்ணுவாங்க.
ஹே சிவானி, நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வருவனே. When the wind blew from the north, my mind came to a halt, and my ears feeling to the soft whispers of the wind, and my skin feeling the soft touch. The full moon glancing from the sky, ஜூலி, seeming உங்க அம்மா as a வேலைக்கு cute போறாங்களா? smile on ஆமா. its face. பேங்க்ல வேலைக்கு My போறாங்க. mind எதுக்கு wanted கேக்குற? to ask இல்ல, the questions உனக்கு to the இவ்ளோ moon. செய்யறாங்களே, வீட்ல my சும்மா தான் life இருக்காங்கன்னு நினைச்சேன். Or a boon. I'm இல்ல going இல்ல, to repeat எங்க the அம்மாவுக்கு poem again. பேங்கை விட When the நான் தான் wind முக்கியம். blew from north, எனக்காக my என்ன வேணா mind செய்வாங்க. came to a halt. Students, listen. Can any one of you explain the poem? ஹலோ, அண்ணே பாலா பேசுறேண்ணே. சொல்றா பாலா. ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே. 2000 ரூபாய் வேணும்ண்ணே. எங்கடா ஒரு வயலும் வண்டி எடுத்துட்டு போக மாட்டேங்கிறான், பணமே வந்து சேரலடா. என்ன நம்பி கொடுங்கண்ணே. சரிடா, ஏதாவது ரெடி பண்ணி தரேன்டா. என்னங்க என்ன ஏற்பாடு பண்ணி தரேன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்ல, வண்டி கொண்டாந்து விட்டு 2 3 நாள் ஆச்சு, அதான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல ரெடி பண்ணி தரேன்டான்னு சொன்னீங்களே, நான் போட்டு பேசுற அளவுக்கு யார் இந்த கஸ்டமரு? அதான் நம்ம சந்துருல நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கானே, அவன் வண்டி கொண்டாந்து விட்டா 2 3 நாள் ஆச்சு. சரி, அது சின்ன வேலை தான், வண்டி நிறைய இருக்கிறதுனால முடிக்க முடியல, அதான் ரெடி பண்ணி கொண்டாந்து தரேன்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப என்ன வேலைக்கு நீங்க வந்தா சொல்லு. இல்லங்க, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரிஞ்சது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு சரி, வந்துடுறேன். போயிட்டா போய் வேலையை பாரு போ. ஹலோ அக்கா, நான் மாணிக்கம் பேசுறேக்கா. சொல்லுப்பா. 2000 ரூபாய் பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. வீட்ல இருந்தே எடுத்துக்கிட்டு நீ கடப்ப கொஞ்சம் வாவேன்.